அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோவில் இன்றைக்கி நடந்த குரூப் 4 எக்ஸாமோட ஆன்சர் கீ பார்க்க போகிறோம். தமிழ் 100 கேள்விகள் பார்க்க போகிறோம். புது புக்கில் இருக்கிற கேள்விகளாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு பேஜ் நம்பர் கூட நாங்கள் மென்ஷன் பண்ணியிருக்கோம், நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கோங்க. கேள்விகள் பார்ப்போம். கேள்வி 1, இச்சொல்லின் பொருள், அதாவது நனந்தலை உலகம். இச்சொல்லின் பொருள் ஆப்ஷன் ஏ அகன்ற உலகம். கேள்வி 2, பழமொழியினை நிறைவு செய்க. பழமொழியினை நிறைவு செய்க. ஆப்ஷன் சி, பணம் மானத்தை காக்கும். மானத்தை பணம் காக்கும். ஆப்ஷன் சி. கேள்வி 3, மோனை சொல்லை கண்டறி. மோனை சொல் முதல் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது மோனை சொல். நீங்கள் ஆப்ஷன் பார்த்தாலே தெரிஞ்சுக்கலாம். நந்தவனம், நற்றமிழ், இதுதான் மோனை சொற்கள். ஆப்ஷன் பி சரியானது. கேள்வி 4, பொருத்தமான பொருளை தேர்வு செய்க. நெல்லிக்காய் மூட்டையை கொட்டினாற் போல. ஆப்ஷன் டி, ஒற்றுமையின்மை. ஆப்ஷன் டி, ஒற்றுமையின்மை. இது 8th புக்கில் இருக்குது, பேஜ் நம்பர் 66 இருக்குது. அடுத்து கேள்வி 5, மரபு பிழைகளை நீக்கி எழுதுக. இல்லத்தின் அருகே புதிதாக கூரை போட்டனர். இதுக்கு ஆப்ஷன் ஏ, கூரை வேய்ந்தனர். கேள்வி 6, பொருந்தா சொல்லை கண்டறிக. இது எல்லாமே ஓசை கொடுத்துருக்காங்க. இதில் ஆப்ஷன் டி தான் பொருந்தாத ஓசை, அதாவது இது தூங்கல் ஓசை வரணும், ஓங்கல் ஓசைன்னு கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் டி தான் தவறானது. கேள்வி 7, எதிர்ச்சொல் அறிதல். ஊக்கம். ஊக்கம் கொடுத்துருக்கிற ஆப்ஷனில் சோர்வு தான் எதிர்ச்சொல்லாக இருக்குது. ஆப்ஷன் சி, சோர்வு. கேள்வி 8, பிரித்து எழுதுக. நீள் உழைப்பு. நீள் உழைப்பை நீள் ப்ளஸ் உழைப்புன்னு பிரித்து எழுதலாம். ஆப்ஷன் டி, நீள் ப்ளஸ் உழைப்பு. கேள்வி 9, பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள். பயனில்லாத கலர் நிலத்திற்கு ஒப்பானவர்கள் ஆப்ஷன் பி, கல்லாதவர். அதாவது இது குடும்ப விளக்கில் கொடுத்துருக்காங்க, கல்லாதவர். கேள்வி 10, திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர். திருக்குறளின் வழியில் துன்பப்படுபவர் யாருன்னு கேட்டிருக்காங்க. ஆப்ஷன் டி, நாவை காக்காதவர். கேள்வி 11, நச்சப்படாதவன் செல்வம் நடுவூருள் நச்சுமரம் பழுத்தற்று. இக்குறளில் இடம்பெற்றுள்ள அணி யாது? ஆப்ஷன் ஏ, உவமையணி. இது 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் பேஜ் நம்பர் 70 கொடுத்துருக்காங்க. கேள்வி 12, கீழ்கண்டவற்றுள் ஔவையார் இயற்றிய நூல். இது சரியாக தெரியல, ஆனால் ஆப்ஷன் டி தான் எல்லாம் மென்ஷன் பண்ணியிருக்காங்க. ஞானக்குறள் தான் சொல்லியிருக்காங்க. கேள்வி 13, கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி. கிறிஸ்துவின் வருகையை அறிவித்த முன்னோடி ஆப்ஷன் ஏ, அருளப்பன். இதுவும் 10th புக்கில் இருக்குது. 10th புக்கில் பேஜ் நம்பர் 212, 212வது பக்கம் இருக்குது. கேள்வி 14, தேம்பாவணியின் பாட்டுடை தலைவன் யார்? இது ஆப்ஷன் டி, வளன். இதுவும் அதே பேஜில் தான் இருக்குது. கேள்வி 15, முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு. முத்தொள்ளாயிரம் காட்டும் போர்க்களச் சிறப்புடைய நாடு. ஆப்ஷன் டி, சோழ நாடு. இதுவும் புக்கில் இருக்குது. சோழ நாடு 9th புக்கில் 190, பேஜ் நம்பர் 190 இருக்குது. 9th புக்கில் பேஜ் நம்பர் 190. கேள்வி 16, சேரி மொழியான் செவ்விதற் கிளந்து தேர்தல் வேண்டாது குறித்தது தோன்றி புலனென மொழி புலனுறந்தாரே. தொல்காப்பியரின் இவ்வடிகள் குறிப்பிடும் இலக்கியம். ஆப்ஷன் டி, பல்லு. கேள்வி 17, சந்து இலக்கியம் அல்லது வாயில் இலக்கியம் என்று அழைக்கப்படுவது. இது தூது. ஆப்ஷன் பி, தூது. இது 9th புக்கில் இருக்குது. கேள்வி 18, புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பெற்றவர். புலமை பெருங்கடல் என்று அழைக்கப்பெற்றவர். ஆப்ஷன் ஏ, உவே சாமிநாதர். கேள்வி 19, காந்தியடிகள் தமிழகம் வந்தபோதெல்லாம் அவரது மேடை பேச்சினை மொழிபெயர்த்தவர். ஆப்ஷன் சி, திருவி கல்யாண சுந்தரனார். கேள்வி 20, தமிழ் வடமொழியின் மகளன்று அது தனி குடும்பத்திற்கு உரிய மொழி, சமஸ்கிருத கலப்பின்றி அது தனித்தியங்கும் ஆற்றல் பெற்ற மொழி என கூறியவர். ஆப்ஷன் சி, கால்டுவெல். இது 9th புக்கில் பேஜ் நம்பர் 4 இருக்குது. கேள்வி 21, தாதா சாஹேப் பால்கே விருது முதலில் தொடங்கப்பட்ட ஆண்டு. இது 1969. கேள்வி 22, நாடகக்கலையை மீட்டெடுப்பதே தமது குறிக்கோள் என்றவர். ஆப்ஷன் பி, நா. முத்துசாமி. இது 10th புக்கில் இருக்குது.
10th புக்கில் 131வது பேஜ் நம்பரில் இருக்குது. கேள்வி 23. உலகின் பல்வேறு பகுதிகளில் நடக்கும் நிகழ்வுகளை படமாக காட்டுவதற்கு பெயர் வந்து ஆப்ஷன் ஏ. ஆப்ஷன் சி செய்தி படம். இது வந்து பழைய புக்கில் இருக்குது. கேள்வி 24. தமிழ் மொழியில் நவீன கதை இலக்கியத்தினை தொடக்கத்திலேயே செழுமைப்படுத்தியவர். இதுவும் வந்து சரியாக தெரியல. எனக்கு வந்து பிஎஸ் ராமையான்னு தான் நான் படிச்சிருக்கேன். ஆப்ஷன் ஏ. கேள்வி 25. தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். தெருக்கூத்தை தமிழ் கலையின் முக்கிய அடையாளமாக உருவாக்கியவர். ஆப்ஷன் ஏ நா. முத்துசாமி. இதுவும் பேஜ் நம்பர் 131 இருக்குது. கேள்வி 26. காந்தியடிகள் பெற்றோரிடம் அன்பாக நடந்து கொள்ள காரணமாக அமைந்த நூல். இது வந்து ஆப்ஷன் டி சிரவண பிதுர்பத்தி. கேள்வி 27. குந்தி தின்றால் குன்றும் கரையும் என்ற பழமொழி உணர்த்துவது வந்து ஆப்ஷன் பி உழைக்காதவன் செல்வம் அழியும். கேள்வி 28. அகரவரிசைப்படுத்துக. இதில் வந்து ஊ ஃபஸ்ட்டு வந்துறனால நமக்கு ஈஸியாக ஆப்ஷனை வந்து செலக்ட் பண்ணிடலாம். ஆப்ஷன் பி. அடுத்து கேள்வி 29. பிறவினை சொற்களை கண்டறிக. பிறவினை சொற்கள் அப்படின்னா வருவித்தான் அந்த மாதிரி வந்துச்சுனாவே பிறவினை சொற்கள். திருந்தினான், திருத்தினான், அடுத்தவங்களை பண்ணுறதுக்கு வந்து பிறவினை. ஆப்ஷன் சி வருவித்தான், திருத்தினான். கேள்வி 30. பின்வரும் தொடரை கண்டறிக. பூங்குழலி யாழ் மீட்டினாள். பூங்குழலி யாழ் மீட்டினாள். இது வந்து எதை மீட்டினாள்? ஐ வந்து வேற்றுமை உருபு மறைஞ்சு வருது. அதனால் வந்து ஆப்ஷன் பி செய்வினை தொடர். கேள்வி 31. விடைக்கேற்ற வினா அமைத்தல். வணிக அறிவியல் முதலீட்டை பெருக்குவதற்காக பொருட்களை கண்டுபிடிக்கிறது. இதுவும் வந்து சரியாக தெரியல. டிஎன்பிஎஸ்சி என்ன ஆப்ஷன் கொடுக்குறாங்கன்னு தெரியலை. இது ஒரு வந்து டவுட்டில் இருக்கிற கொஷின் தான். அடுத்து கேள்வி 32. நாகரிகம் கருதி மறைமுகமாக குறிப்பிடுவது இடக்கரடக்கல். 2 வந்து மங்களமான சொற்களை மாற்றி மங்களம் இல்லா சொற்களால் குறிப்பிடுதல் மங்களம். ஒரு சொல்லுக்கு மாற்றாக வேறு சொல்லை பயன்படுத்தும் முறையே இடக்கரடக்கல் மங்களம் ஆகியனவாகும். இது வந்து ஆப்ஷன் பி. அதாவது 1 சரி, 2வது வந்து இது மாற்றி வரணும். இதனால் இது வந்து தவறானது. 1 சரி, 2 தவறு, 3 வந்து சரி. இது வந்து 7th புக்கில் கொடுத்துருக்காங்க. அப்படியே ஒரு அட்டவணையில் கொடுத்துருக்கிறத அப்படியே வந்து கேட்டிருக்காங்க. பேஜ் நம்பர் 69 வந்து கொடுத்துருக்காங்க. கேள்வி 33. வெண்பாவுக்குரிய ஓசை. வெண்பாவுக்குரிய ஓசை வந்து ஆப்ஷன் டி செப்பல் ஓசை. கேள்வி 34. பொறுத்துக. முல்லைப்பாட்டு வந்து நப்பூதனார். ஆப்ஷன் பி. காசிக்காண்டம் வந்து அதிவீரராம பாண்டியர். சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள். காலக்கணிதம் கண்ணதாசன். கேள்வி 35. 11 என்றால் 11 வந்து 18. ஆப்ஷன் ஏ. கேள்வி 36. இனியவை 40 பாடலின் ஆசிரியர் யார்? இனியவை 40 பாடலின் ஆசிரியர் வந்து ஆப்ஷன் பி பூதஞ்சேந்தனார். கேள்வி 37. பூவையும் குயில்களும் பொலங்கை வண்டரும் இவ்வடியில் பூவையும் என்பது ஆப்ஷன் சி நாகனவாய் பறவைகள். கேள்வி 38. உத்தரகாண்டம் எழுதியவர். இந்த நூலை வந்து எழுதியவர் உத்தரகாண்டம். ஆப்ஷன் ஏ ஒட்டக்கூத்தர். இதெல்லாம் பழைய புக்கில் இருக்குது. கேள்வி 39. பாரதியார் பாடிய பாடல்களுள் ஒன்று. ஆப்ஷன் சி குயில் பாட்டு. கேள்வி 40. வாள் எங்கே நீண்டு எழுந்த வள்ளுகிர் எங்கே 4 என தொடங்கும் இரட்டுற மொழிதல் பாடலின் ஆசிரியர் யார்? ஆப்ஷன் சி கவி காலமேகம். கேள்வி 41. சரியானதை கண்டறிக. மனோன்மணியத்தின் கிளைக்கதை சிவகாமியின் சபதம். இது வந்து சரிதம் வரணும், சபதம் கொடுத்துருக்காங்க. நூலின் தொடக்கத்தில் கடவுள் வாழ்த்துடன் தமிழ்தாய் வாழ்த்தும் இடம்பெற்றுள்ளது. இது வந்து சரியானது. எளிய நடையில் வெண்பாவால் அமைந்தது. இது வந்து ஆசிரியப்பாவால் அமைந்தது. மனோன்மணியம் தமிழின் முதல் பாவடிவ நாடக நூல். இது சரி. அதாவது 3 மட்டும்தான் தவறாக கொடுத்துருக்காங்க. இது வந்து மிஸ்டேக்காக கொடுத்துருக்காங்க. அதனால் ஆப்ஷன் சி தான் வந்து சரியான விடை. இது வந்து 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. 11th புக்கில் பேஜ் நம்பர் 213 அப்படியே இந்த இவ்வளோ இதையும் அப்படியே வந்து ஒரு பேராகிராஃபாகவே வந்து கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 213 11th புக்கில்.
11th புக்கிலிருந்து நிறைய கேள்விகள் கேட்டிருக்காங்க. நாங்கள் 11th நிறைய வீடியோ போட்டிருக்கோம். அந்த வீடியோவிலிருந்து எல்லாமே வந்து கேள்விகள் கேட்டிருக்காங்க. திருக்குறள் 42 திருக்குறள் மூலத்தை நேரடியாக படிக்க விரும்பியே தமிழ் பயிலத் தொடங்கினேன் என்று கூறியவர். 42 காந்தியடிகள், ஆப்ஷன் சி. இதெல்லாம் வந்து பழைய புக்கில் இருக்குது. கேள்வி 43 தமிழக அரசின் பாவேந்தர் நினைவு பரிசினை பெற்ற முதற் பாவலர். ஆப்ஷன் பி உவமை கவிஞர் சுரதா. கேள்வி 44 பகுத்தறிவு கவிஞர் என்று புகழப்படுபவர். ஆப்ஷன் பி உடுமலை நாராயணகவி. இது 7th புக்கில் இருக்குது. கேள்வி 45 வாழ்வினில் செம்மையை செய்பவள் நீயே என்னும் தமிழ்தாய் வாழ்த்து பாடலை பாடியவர். ஆப்ஷன் சி பாவேந்தர் பாரதிதாசன். இது வந்து 11th புக்கில் வந்து கொடுத்துருக்காங்க. புரட்சி காப்பியம்னு வந்து கொடுத்துருப்பாங்க, அதில் இருக்குது. பேஜ் நம்பர் செக் பண்ணி சொல்கிறேன். பேஜ் நம்பர் வந்து 186. அடுத்து கேள்வி 46 படைப்பாளன் தன் கருத்துக்களை உணர்ச்சிகளோடு வெளிப்படுத்தும் வடிவம். இதுவும் சரியாக வந்து தெரியல, இதுவும் டவுட்டில் தான் இருக்குது. இந்த கொஷினுக்கு ஆன்சர் வந்து தெரியல. கேள்வி 47 தேர்ந்தெடுத்து எழுதுக. மக்கள் கவிஞர் என்று அழைக்கப்படுபவர் வந்து பட்டுக்கோட்டை கல்யாண சுந்தரனார். உடுமலை நாராயணகவி வந்து பகுத்தறிவு கவிராயர். ஆப்ஷன் டி வந்து சரியானது. கேள்வி 48 தவறான தொடரை தேர்ந்தெடுக்க. இது வந்து ஆப்ஷன் பி தான் வந்து தவறானது. இது வந்து 9th புக்கில் அப்படியே இந்த பேராகிராஃப் கொடுத்துருக்காங்க, நூலகத்தை பற்றி கொடுத்துருப்பாங்க, அதிலிருந்து தான் கேட்டிருக்காங்க. இது வந்து திருவனந்தபுரம் நடுவண் நூலகம் தான் வந்து இதுக்கு சரியான விடை. அதனால் ஆப்ஷன் பி தான் வந்து இதுக்கு பொருந்தாதது. பேஜ் நம்பர் வந்து 138, 9th புக்கில் பேஜ் நம்பர் 138 வந்து கொடுத்துருக்காங்க. கேள்வி 49 வா என்ற வேர்ச்சொல்லின் வினைமுற்று. இது வந்து ஆப்ஷன் ஏ வந்தாள். கேள்வி 50 ராமன் வந்தான் எவ்வகை தொடர் என அறிந்து எழுது. ராமன் இது வந்து ஒரு எழுவாய் வந்துருச்சு, அதனால் வந்து ஆப்ஷன் பி எழுவாய் தொடர். இது எல்லாமே வந்து 8th புக்கில் இந்த கிராமர் எல்லாமே கொடுத்துருக்காங்க. நீங்கள் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஈஸியாகவே புரியும். கேள்வி 51 ஒரு அடியில் முதல் 3 4ஆம் சீர்களில் முதல் எழுத்து அளவொத்து நிற்க 2ஆம் எழுத்து ஒன்றி வர தொடுப்பது. அதாவது 1 3 4 வந்தாலே வந்து ஆப்ஷன் டி மேற்கதுவாய் எதுகை. 1 3 4 வந்து மேற்கதுவாய். கேள்வி 52 விடைக்கேற்ற வினா அமைக்க. மீனாட்சி சுந்தரனார் தலபுராணங்களை பாடுவதில் சிறந்தவர். ஆப்ஷன் டி தலபுராணங்கள் பாடுவதில் சிறந்தவர் யார்? கேள்வி 53 செந்தமிழ் இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் சி பண்புத்தொகை. கேள்வி 54 காவிய தர்சனம் என்னும் வடமொழி நூலின் தமிழ் நூலாக அமைந்தது. ஆப்ஷன் பி தண்டி அலங்காரம். இது வந்து 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. கேள்வி 55 சொற்களை ஒழுங்குபடுத்தி சொற்றொடர் ஆக்குதல். ஆப்ஷன் பி இகழ்வேந்தர் சேர்ந்து ஒழுகுவார். கேள்வி 56 இது வந்து பொழிப்பு மோனை. இந்த பாடலில் இடம்பெற்ற மோனை வந்து பொழிப்பு மோனை, அதாவது 1 3 எல்லா பக்கமே வந்து 1 3 வந்திருக்கு, அதனால் இது வந்து பொழிப்பு மோனை. ஆப்ஷன் சி. கேள்வி 57 எவ்வகை வாக்கியம் என அறிக. பூக்களை பறிக்காதீர். பூக்களை பறிக்காதுன்னு கட்டளையாக சொல்கிறனால ஆப்ஷன் பி இது வந்து கட்டளை வாக்கியம். இமிலிசை, இமிலிசை வந்து ஆப்ஷன் பி வினைத்தொகை. கேள்வி 59 மல்லிகை சூடினாள் என்பது. மல்லிகை சூடினாள் என்பது ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். இது வந்து 8th புக்கில் கொடுத்துருக்காங்க, அப்படியே இந்த வேர்டையே கொடுத்துருக்காங்க. ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். சாரி, இது 9th புக்கில் ஆகு பெயரில் கொடுத்துருக்காங்க. முல்லையை தொடுத்தாள்னு கொடுத்துருக்காங்க, அதே மாதிரி இது வந்து மல்லிகை சூடினாள். ஆப்ஷன் சி பொருளாகு பெயர். கேள்வி 60 கரைப்பொரு. கரைப்பொரு வந்து இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் பி 2ஆம் வேற்றுமை தொகை. இந்த கொஷின் எல்லாமே வந்து நாங்கள் எங்கள் சேனலில் வந்து டெஸ்ட்டில் கேட்டிருந்தோம். நிறைய கொஷின் வந்து எங்கள் சேனலில் போட்ட டெஸ்ட்டில் இருந்து நிறைய கொஷின் கேட்டிருக்காங்க. கேள்வி 61 புறநானூற்றின் சில பாடல்களை ஆங்கிலத்தில் மொழிபெயர்த்தவர் யார்? இதுவுமே கேட்டிருக்கோம். ஆப்ஷன் பி ஜியு போப். கேள்வி 62 வளவன் ஏவா வானூர்தி என்ற பாடல் வரி இடம்பெற்ற நூல். ஆப்ஷன் பி புறநானூறு. இது வந்து 9th புக்கில் பேஜ் நம்பர் 104 கொடுத்துருக்காங்க.
கேள்வி 63 புறநானூறு. இந்நூலை வந்து த 400 சாங்ஸ் ஆஃப் புறநானூறு இப்படின்னு மொழிபெயர்த்தவர் வந்து ஆப்ஷன் டி ஜார்ஜ் எல் ஹார்ட் அவர்கள். இது வந்து 11th புக்கில் கொடுத்துருக்காங்க. கேள்வி 64 சங்க இலக்கியங்களில் கரகாட்டம் எவ்வாறு அழைக்கப்படுகிறது? ஆப்ஷன் ஏ குடக்கூத்து. 10th புக்கில் கொடுத்துருக்காங்க, ஆனால் சிலப்பதிகாரம்னு கொடுத்துருக்காங்க. இவங்க வந்து சங்க இலக்கியம்னு கேட்டிருக்காங்க, ஆனால் குடக்கூத்து தான் சரியான விடை. கேள்வி 65 யோக சமாதி உகந்தவர் சித்தரே என்றவர். ஆப்ஷன் பி திருமூலர். கேள்வி 66 வெட்ட வெளியை கடவுளாக வழிபடுபவர். ஆப்ஷன் டி கடுவெளி சித்தர். இதெல்லாம் வருஷம் கேட்குற கேள்வி. கேள்வி 67 ஆசியாவிலேயே மிக பழமையான நூலகம் என்ற புகழுக்குரியது. ஆப்ஷன் டி தஞ்சை சரஸ்வதி மகால் நூலகம். இதுவும் அப்போ கொடுத்த அந்த பேராகிராஃப்லேயே கொடுத்துருக்காங்க. பேஜ் நம்பர் 138, அதாவது 9th புக்கில் பேஜ் நம்பர் 138 வந்து கொடுத்துருக்காங்க. கேள்வி 68 மஞ்சட்காமாலைக்கு எளிய மருந்தாக இன்றும் பயன்பட்டு வரும் செடி. ஆப்ஷன் டி இவை மூன்றும். இந்த 3 பெயர்களுமே வந்து கீழா நெல்லிக்கு வழங்கப்படும் பெயர்கள். கேள்வி 69 உப்பள தொழிலாளர் உவர்ப்பு வாழ்க்கையை குறிக்கும் புதினம். ஆப்ஷன் பி கரிப்பு மணிகள். இது வந்து 10th புக்கில் கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் 174வது பக்கத்தில் வந்து கொடுத்துருக்காங்க. கேள்வி 70 தினத்தந்தி நாளிதழில் பணியாற்றிய தமிழ் படைப்பாளர். ஆப்ஷன் பி பா சிங்காரம். இதுவும் வந்து 10th புக்கில் கொடுத்துருக்காங்க, பேஜ் நம்பர் 39. கேள்வி 71 முத்துராமலிங்கரை தேசியம் காத்த செம்மல் என்று பாராட்டியவர் யார்? ஆப்ஷன் பி திருவி கல்யாண சுந்தரனார். இது வந்து 7th புக்கில் கொடுத்துருக்காங்க. 7th புக்கில் பேஜ் நம்பர் 59 வந்து கொடுத்துருக்காங்க. கேள்வி 72 அலெக்சாண்டர் பெயின். இது வந்து ஒரு 9th புக்கில் இருக்கிற பொறுத்துக தான். ஆப்ஷன் ஏ வந்து சரியான விடை. அலெக்சாண்டர் பெயின் வந்து குறியீடுகளை மின்னாற்றுடன் அச்சடித்தல். ஹாங் மாக்னஸ்கி வந்து கணினி மூலம் தொலைநகல் எடுக்கும் இயந்திரம். ஜான் ஷெப்பர்ட் ஃபாரன் வந்து தானியங்கி பண இயந்திரம். மைக்கேல் ஆல்ட்ரிச் வந்து இணைய வணிகம். கேள்வி 73 தமிழ் பதிப்புலகின் தலைமகன் என்று போற்றப்படுபவர். ஆப்ஷன் சி சீவை தாமோதரனார். கேள்வி 74 கூற்று 1 மாநகராட்சி கூட்டத்திற்கு தலைமை வகித்தவர் ராஜாஜி. கூற்று 2 அக்கூட்டத்தில் தலையை கொடுத்தேனும் தலைநகரை காப்போம் என்று மாப்போசி முழங்கினார். இதில் வந்து ஆப்ஷன் 2 வந்து சரியானது தான். இது 1 வந்து தலைமையேற்றவர் வந்து ராஜாஜி கிடையாது, செங்கல்வராயன் வந்து புக்கில் கொடுத்துருக்காங்க. இதுவும் 10th புக்கில் தான் கொடுத்துருக்காங்க. 10th புக்கில் பேஜ் நம்பர் 163 வந்து கொடுத்துருக்காங்க. கூற்று 2 மட்டும் சரியானது. கேள்வி 75 திருச்சிராப்பள்ளிக்கு அருகில் அமைந்துள்ள அல்லூரில் திருவள்ளுவர் தவச்சாலையை அமைத்தவர். ஆப்ஷன் பி இரா இளங்குமரனார். இதுவும் 10th புக்கு தான், பேஜ் நம்பர் 5 இருக்குது. அடுத்து கேள்வி 76 ராஜராஜ சோழனுக்கு கோயில் கட்ட வேண்டுமென்ற ஆர்வத்தை தூண்டிய கோவில் எது? ஆப்ஷன் டி ராஜசிம்மேஸ்வரம் கோவில். இது வந்து 12th புக்கில் இருக்குது. கேள்வி 77 மணக்குரங்கு என்னும் சொல்லிற்கு இலக்கண குறிப்பு தருக. ஆப்ஷன் ஏ வந்து உருவகம். கேள்வி 78 பொருந்தா சொல்லை கண்டறிக. கடல், ஆழி, பறவை இது மூன்றுமே வந்து கடலை குறிக்கும் சொற்கள். 6 தான் வந்து இதில் பொருந்தாதது. ஆப்ஷன் டி தான் வந்து பொருந்தாதது. கேள்வி 79 பிழை திருத்தம் செய்க. ஆப்ஷன் சி, அதாவது மயில் வந்து அகவும், குயில் வந்து கூவும், ஆந்தை வந்து அலரும். கேள்வி 80 பிழை திருத்தம் செய்க. ஆப்ஷன் ஏ. இங்கே எல்லாமே வந்து ஈத்து வருதா பார்த்துக்கோங்க. சந்தி பிழைகள்லாம் கரெக்டாக எழுதுங்க. ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. கேள்வி 81 அகர வரிசைப்படுத்துக. இதில் வந்து ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. ஃபஸ்ட்டு நசை சா வரிசை வரும், அதுக்கப்புறம் தான் லா வரிசை வரும். அதனால் ஆப்ஷன் சி தான் வந்து சரியானது. கேள்வி 82 தாய் என்ற வேர்ச்சொல்லின் வினையாளனையும் பெயர். ஆப்ஷன் டி தந்தவர். கேள்வி 83 வேர்ச்சொல்லை தேர்வு செய்க. மலர் வீட்டுக்கு சென்றாள். செல் அப்படின்றதா வேர்ச்சொல். ஆப்ஷன் சி. ஒளி வேறுபாடிருந்து சரியான பொருளை அறிதல். சூழ் அப்படின்னா கருப்பம், அதாவது கர்ப்பம். சூழ் அப்படின்னா சுற்றுச்சூழல் சொல்கிறோம்ல, அதுதான் சுற்று. சூழ் அப்படின்னா சபதம் 3வது. ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. கேள்வி 85 பிழையற்ற தொடரை கண்டறிக.
ஆப்ஷன் ஏ தான் வந்து இதில் பிழையற்ற தொடர். எங்கள் ஊரில் புலவர் ஒருவர் வாழ்ந்தார். அடுத்து கேள்வி 86. ஐ என்னும் ஓரெழுத்து ஒரு மொழியின் பொருள். ஆப்ஷன் டி தலைவன். இது வந்து 7th புக்கில் இருக்குது. 7th புக்கில் பேஜ் நம்பர் 7th புக்கில் அந்த ஓரெழுத்து ஒரு மொழிகள்னு கொடுத்துருப்பாங்க இல்லையா, அதில் இருக்குது. கேள்வி 87. ஃபிக்ஷன் என்னும் சொல்லின் தமிழ் சொல். ஆப்ஷன் பி புனைவு. இதுவுமே வந்து புக்கில் தான் இருக்குது. கேள்வி 88. கத்தும் குயிலோசை சற்றே வந்து காதிற்பட வேணும் பாரதியார். இத்தொடரில் அமைந்துள்ள வலு அமைதியை குறிப்பிடுக. ஆப்ஷன் சி மரபு வலு அமைதி. இதுவும் வந்து அப்படியே வந்து 9th புக்கில் இருக்குன்னு நினைக்கிறேன். ஆக்சுவலி 9th புக்கு 10th புக் அப்படியே வந்து கொடுத்துருக்காங்க. டென்த்து புக்கில் வந்து பேஜ் நம்பர் 91 வந்து இருக்குது. அடுத்து வந்து கேள்வி 89. மணிமொழி கோவை அடைமொழியால் குறிக்கப்படும் நூல்கள். இதிலே வந்து கொடுத்துருக்காங்க. மணி வந்து நான்மணி கடிகை, மொழி வந்து முதுமொழி காஞ்சி, கோவை வந்து ஆசார கோவை. ஆப்ஷன் ஏ வந்து சரியானது. கேள்வி 90. பாடை மாக்கள் என அழைக்கப்படுபவர்கள் யாவர். இது வந்து ஆப்ஷன் பி பழமொழி பேசும் மக்கள். பாடை மக்கள்னால் வந்து பழமொழி பேசும் மக்கள். இதுவும் வந்து 9th புக்கில் வந்து பேஜ் நம்பர் 69 இருக்குது. கேள்வி 91. பொறுத்துக. இது வந்து மணிமேகலை. ஆப்ஷன் பி வந்து சரியாக பொருந்திருக்கு. சீத்தலை சாத்தனார், சிலப்பதிகாரம் இளங்கோவடிகள், பெரிய புராணம் சேக்கிலார், திருவிளையாடற் புராணம் பரஞ்சோதி முனிவர். கேள்வி 92. முடிகெழு வேந்தர் மூவர்க்கும் உரியது என அழைக்கப்படும் காப்பியம். மூவேந்தர்களுக்கும் உரியது வந்து சிலப்பதிகாரம் தான். ஆப்ஷன் டி. கேள்வி 93. ஓங்கு தன்பனை சூழ் நீபவனத்தை நீத்து ஒருபோதேனும். இவ்வடியில் நீபவனம் என்பது ஆப்ஷன் ஏ கடம்பவனம். இது வந்து 10th புக்கில் தான் இருக்குது. 10th புக்கில் வந்து பேஜ் நம்பர் 108 வந்து இருக்குது. கேள்வி 94. திருவிருத்தம் என்ற நூலின் ஆசிரியர் யார். ஆப்ஷன் ஏ நம்மாழ்வார். கேள்வி 95. திருக்கேதார பதிகத்தை பாடியவர் யார். ஆப்ஷன் சி சுந்தரர். கேள்வி 96. மார்கழி திங்களில் திருமால் கோயில்களிலும் வீடுகளிலும் ஓதப்படும் பாடல். ஆப்ஷன் ஏ திருப்பாவை. கேள்வி 97. தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்கு உரியவர். தமிழ் பெருங்காவலர் என்ற சிறப்பு பெயருக்குரியவர். ஆப்ஷன் சி தேவநேய பாவாணர். கேள்வி 98. திருவரங்கத்தில் நாயக்க மன்னர் மற்றும் அவரது பட்டத்தரசியின் உருவங்கள் கம்பீரமாக காட்சியளிப்பது. ஆப்ஷன் ஏ 40 அடி உயரத்தில். கேள்வி 99. சரியானவற்றை பொறுத்துக. இதுக்கு வந்து ஆப்ஷன் டி தான் வந்து சரியானது. அக்ஷராபியாசம் எழுத்துப்பயிற்சி, வித்யாபியாசம் கல்வி பயிற்சி, வித்யாரம்பம் கல்வி தொடக்கம், சீதாளபத்திரம் தாளை மடல். ஆப்ஷன் டி வந்து சரியானது. கேள்வி 100. எனக்கு வறுமையும் உண்டு மனைவி மக்களும் உண்டு அவற்றோடு மானமும் உண்டு என்று கூறிய தமிழறிஞர் வந்து ஆப்ஷன் பி தேவநேய பாவாணர். 100 கேள்விகளும் செக் பண்ணிவிட்டு மார்க்ஸ் எவ்வளோ வாங்கியிருக்கீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி, வணக்கம்.